ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான தோசை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரே மாதிரி தோசை செய்கிறேன்னு வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. சத்தான தோசை, அதுவும் தோசையை வித்தியாசமாக கொடுக்குறதுனால அவங்களுமே வந்து விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கப் வந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லாத்தையுமே வந்து அளந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து சாமை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் வந்து திணை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கப் வந்து கொள்ளு பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கப் வந்து முழு பச்சை பயிறு வந்து நான் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட உடச்சது இருந்தால் நீங்கள் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொள்ளு பயிருமே நான் வந்து சேர்த்துட்டேன். அடுத்ததாக ஒரு கப் வந்து வரகு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அரை கப் வந்து உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்கீங்களா, அந்த உளுந்து வந்து இது கூட சேர்த்துருங்க. இதில் எந்த அரிசியுமே வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிறுதானியங்கள் இருந்தாலே போதும். அரை கப் வந்து உளுந்து, அதுக்கு மேலே வந்து சேர்க்காதீங்க. உங்கள் தோசை வந்து சாஃப்டாக வந்து வரவே வராது. அதனால் அரை கப் மட்டும் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக இது வந்து நல்லா வந்து புளிக்க விட்டுருங்க. புளிக்க விட்டதுக்கப்புறமா தான் தோசையை வந்து ஊற்றணும். புளிக்காமல் இதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து வரவே வராது. அதே மாதிரி டைஜஷனுமே வந்து சீக்கிரமாக வந்து ஆகாது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து போட்டாச்சு. ஒரு நைட் ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது வந்து தோசையாக வந்து ஊற்ற போகிறோம். ரொம்பவே வந்து சத்து மிகுந்த தோசை. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசையை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.